பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம வேதத்திலிருந்து சில காரியங்களை தியானிக்க போகிறோம். அதற்காக நீதிமொழிகள் 20வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20 6லிருந்து 10 வரைக்கும். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நியாயாசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். இந்த நாளில் நம்ம இந்த காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம். அதில் முதலாவது 6வது வசனத்தை பார்க்கலாம். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள் அப்படிங்கிற அந்த முதலாவது பகுதியை பார்க்கலாம். இப்போ மனுஷர்களை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய காரியங்களை தங்களை குறித்தே அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகமாக பிரசித்தப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டு தங்களை குறித்தே அவங்க என்ன பண்ணுவாங்க, சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்க கூட நம்ம ஒரு 10 நிமிஷம் அவங்க கூட பேசினோம்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னை குறித்தே தான் பேசுவாங்க. அதுதான் மனுஷர்கள் எப்பொழுதும் எப்படி இருக்காங்க, பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை குறித்தே பேசியிருக்காங்க. அது உலக பிள்ளைகளாகட்டும் இல்லை ஆவிக்குரிய பிள்ளைகளாகட்டும் யாராகட்டும், ரொம்ப ஆவிக்குரிய நிலைமையில் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, சந்தித்து ஒருவருக்கொருவர் நலங்களை விசாரித்து விட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, ஆவிக்குரிய காரியங்களை அவங்க என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் பாருங்கள், ஓரளவுக்கு ரட்சிக்கப்பட்டு கடமைக்காக, அதாவது ஒரு கிறிஸ்தவர்களாக நார்மலான ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, முதலாவது பார்க்கும்போது நலம் விசாரிப்பாங்க, பல காரியங்களை விசாரிப்பாங்க, கொஞ்சம் வேதத்தை குறித்து வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பல காரியங்களை, ஜென்ஸாக இருந்தால் பிஸ்னஸ் காரியங்கள் வேலை அப்படி பேசுவாங்க, லேடிஸாக இருந்தால் சமையல் ட்ரெஸ்ஸு அப்படி பேசுவாங்க. அப்போ பாருங்கள், அதிகமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களை குறித்து இல்லை தங்களுக்கு தேவையானதை குறித்து தான் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் யாருமே ரொம்ப நேரம், அதாவது ப்ரேயரை தவிர மற்றபடி நம்ம ஒருவரை ஒருவர் சந்திக்கிற போது யாருமே அதிகமாக தேவனுடைய காரியங்களை குறித்து நம்ம பேசுகிறதே இல்லை. ஒரு வீட்டுக்கு ப்ரேயருக்கு போகிறோம் அப்படின்னா அது வேறு. ஆனால் யதார்த்தமாக ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், சில காரியங்கள் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறோன்னா எவ்வளோ நேரம் நம்ம கர்த்தருக்குரிய காரியங்களை பேசுகிறோம் அப்படின்னு நம்ம நிதானித்து பார்த்தோம்னா அது ரொம்ப சொற்ப நிமிடங்களாக தான் இருக்குமே ஒழிய நிறைய நேரம் நம்ம அப்படி பேச மாட்டோம். வசனம் சொல்லுகிறது, மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவாங்க. தயாளம் அப்படின்னா உதார குணம். அதாவது அதிகமாக அவங்க உதவி செய்கிறவங்களாக இருப்பாங்க, நன்மை செய்கிறவங்களாக இருப்பாங்க, நல்ல பணக்காரங்களாக இருப்பாங்க, அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு, அவங்க கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு, இல்லை ஏழைகளுக்கு அப்படி உதவி செய்கிறவங்களாக இருப்பாங்க. அது என்னென்னா அது சாட்சியாக சொல்கிறது வேறு, தம்பட்டை அடிக்கிறது வேறு, எல்லார்ட்டையுமே தான் ஒரு பெரியவன் அப்படின்னு காட்டிக்கிறது வேறு. ஆனால் கர்த்தர் என்னை இப்படி கொடுக்க செய்திருக்கிறாரே அப்படிங்கிறது சாட்சியாக சொல்கிறது வேறு. சாட்சியாக இருந்தாலும் தம்பட்டை அடித்தாலும் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். அதிகமாக சொல்ல அது என்னாவது, அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமையை குறைத்து இவர்களுடைய தங்களுடைய சுய மகிமையை அங்கே என்ன பண்ணுறாங்க, அதிகமாக பிரசித்தப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறாங்க. பாருங்கள், வேதத்திலேருந்து ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 9லிருந்து 14 வரைக்கும் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18. இந்த இடத்துல நம்ம ஒரு ஊமையை கர்த்தர் சொல்கிறாரு. ஏசப்பா ஒரு ஊமை சொல்கிறாங்க. பாருங்கள், 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இப்போ 2 பேர் சர்ச்சைக்கு போகிறாங்க.
இப்போ 2 பேரும் சர்ச்சைக்கு போய் ஆல்டர்னேட்டை நின்று என்ன பண்ணுறாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்போ அதில் ஒருவனுடைய பரிசேயனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்கள். இப்போ வாரத்தில் ஒரு நாள் தானே அவங்க ஜெபிக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து அந்த வாரத்தை குறித்து தான் அங்கே சொல்கிறாரு, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். அப்போ வாரம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தன்னை குறித்தே அவர் என்ன பண்ணுறாரு, தம்பட்டம் அடிச்சிட்ருக்கிறார். நான் வந்து உபவாசம் இருக்கிறேன், நான் வந்து இந்த மாதிரி அநியாயக்காரங்க மற்றவங்கள போலெல்லாம் இல்லை, இதோ பக்கத்தில் நிற்கிறானே இந்த ஆயக்காரனை போலவும் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தேவனுக்கு முன்பாக தன்னை குறித்து எடுத்து வைக்கிறார். இது கர்த்தருக்கு தெரியாதா? அவர் யாரை தொழுது கொள்ள போய் நிற்கிறாரோ அவருக்கு தெரியாதா? தேவன் இந்த சர்வ சிருஷ்டியும் படைத்த ஆண்டவர், அவருக்கு எல்லாம் தெரியும். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற வசனத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் முதலாவது ஜெபிக்க நம்ம போய் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது நம்மை குறித்ததான காரியத்தை நான் இப்படி உமக்காக உபவாசம் இருக்கிறேன், உமக்காக நான் வேதத்தை வாசிக்கிறேன்னா கர்த்தருக்காக நம்ம உபவாசம் இல்லை, கர்த்தருக்காக நம்ம வேதங்களை வாசிப்பது அல்ல, கர்த்தருக்காக நம்ம ஜெபிக்கிறது அல்ல, நமக்காக தான் ஜெபிக்கிறோம். நாம் நல்லா இருக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம். நம்முடைய புத்தி தெளிவிருக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், வேதத்தை வாசிக்கிறோம். அதை போய் நாம் என்னமோ கர்த்தருக்கு வந்து என்ன சொல்கிறது, சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி நான் இதெல்லாம் உங்களுக்காக செய்கிறேன், இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி ரொம்ப பெருமை அடிக்கிறதுக்கு அந்த இடத்துல அது அந்த அளவுக்கு அது ஒன்றுமே இல்லை. அப்படி தான் இந்த பரிசேயன் என்ன பண்ணுறாரு, வாரம் போய் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய நியாயங்களை குறித்து தன்னைத்தானே கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணிகிட்ருக்காரு, கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்காரு. நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன்னு சொல்லிகிட்ருக்காரு. நாம் ஒருபோதும் அந்த மாதிரி ஜெபிக்கிறவர்களாக இருக்கவே கூடாது. ஏன்னா நாம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது நமக்கும் நல்லா தெரியும், நம்மை படைத்தவருக்கும் நம்மை குறித்து நல்லாவே தெரியும். ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்மை குறித்து அவருக்கு இன்னும் அதிகமாகவே தெரியும். நமக்கு நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம நாளைக்கு மாத்திரமல்ல முடிவு பரியந்தம் நம்முடைய கிரியைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவட்ட போயிட்டு நான் வந்து நல்லது செய்கிறேன், நான் இன்றைக்கி ஏழைங்களுக்கு சாப்பாடு போட்டேன், நான் இன்றைக்கி தண்ணி கொடுத்தேன், நான் இந்த வஸ்திரங்களை வாங்கி கொடுத்தேன்னு போய் அவர்கிட்ட நம்ம லிஸ்ட் அடிக்க சொல்கிறதுக்கு அவசியமே இல்லை. என்ன சொல்லணும், இப்போ நம்ம கடந்த வாரத்தில் நம்ம சங்கீதத்தில் தியானிச்சோம் பார்த்தீங்களா, அக்கிரமங்கள் பாவங்கள் மீறுதல்கள் நம்மளை வந்து பிடித்து கொள்ளாதபடிக்கு என்னை காப்பாற்றுங்க, நான் எந்த விஷயத்திலும் விழுந்து போயிடக்கூடாது, பெருமையில் விழுந்து போயிடக்கூடாது, புகழில் விழுந்து போயிடக்கூடாது, ஐஸ்வர்யத்தில் விழுந்து போயிடக்கூடாது, விபச்சாரத்தில் விழுந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி நமக்காக ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் இவைகள் மாத்திரம்தான். நான் இப்படியெல்லாம் விழுந்து போயிடக்கூடாது, அதுக்கு யாருடைய உதவி தேவை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உதவி தேவைங்கிறது தான் நம்முடைய ஜெபமாக இருக்கணும். அப்புறம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், அதெல்லாம் வேறு. ஆனால் நம்ம அங்கே போய் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை குறித்து என்ன சொல்கிறது, நம்மை குறித்து ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுறோம், நான் இப்படி எல்லாம் செய்கிறேன் அப்படி எல்லாம் செய்கிறேன்னு. பாருங்கள், அடுத்ததாக ஒருத்தர் இருக்கிறாரு ஆயக்காரன். அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், 2 பேருமே ஜெபிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. ஆயக்காரன் என்ன பண்ணுறாரு, ஆயக்காரன் தூரத்திலே நின்று, அவர் ஆல்டர்கிட்ட கூட வரலை, அவருக்கு சபைக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே வந்துட்டார், ஆனால் முன்னாடி போய் உட்கார்றதுக்கோ முன்னாடி போய் நின்று ஜெபிக்கிறதுக்கோ அவருக்கு என்ன வரல, ஒரு மனம் வரலை. பாருங்கள், தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல். ஏன்னா வானத்தில் யார் இருக்கா, நம்முடைய ராஜாதி ராஜா இருக்கார். அவரை பார்க்கறதுக்கு அவருக்கு ஒரு துணிவே இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். அப்போ இதுதான் நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, நாம் எப்படி நமக்காக ஜெபிக்கணும்னா நம்ம மேல் அவருடைய கிருபை வேண்டும். அந்த கிருபை இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்கள், அந்த கிருபை வெறும் அவருடைய கிருபை மாத்திரம் நமக்கு பத்தாது, அந்த கிருபை கிரியை செய்யணும், அது நாள் முழுக்க அந்த கிருபை தங்கணும். நம்ம அதுக்கு பிறகாக நம்ம அந்த வசனத்தை பார்க்கலாம். சாலமோன் வந்து தன் தகப்பனாகிய தாவீதை குறித்து சொல்கிறப்ப இந்த கிருபை குறித்து சொல்லுவார், நம்ம பின்னாடி பார்க்கலாம். தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று
ஏசப்பா சொன்னாங்க. இந்த உவமையை குறித்து சொன்னாங்க. இது ஒரு உவமையாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த நாட்களில் நம்ம பார்த்தா அநேகர் நம்முடைய ஜெப ஆலயங்களிலேயோ ஜெப நேரங்களிலோ நம்முடைய எண்ணங்கள் அப்படியே அந்த பரிசேரை போல தான், அந்த பரிகாரனை போல தான் நம்முடைய ஜெபமே இருக்குது. நம்ம இன்றைக்கி அப்படி தானே ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். ஏசப்பா உங்களுக்காக நான் தினமும் 2 வேளை ஜெபிக்கிறேன், 3 வேளை ஜெபிக்கிறேன், ஃபாஸ்டிங் இருக்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், மற்றவங்கள போலெல்லாம் நான் இல்லை, நான் ரொம்ப உமக்கு என் மனசாட்சியின்படி நான் உங்களுக்கு கிரேட்டாக நான் இருக்கிறேன் அப்படின்னெல்லாம் நம்மளை குறித்து தானே சொல்கிறோம். அதுதான் வசனம் சொல்லுது. மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை, அதாவது தயாளம்னா இது நன்மை செய்கிற காரியத்தில் தன்னைத்தானே பிரசித்தப்படுத்துகிறதுக்கு அதை பயன்படுத்திக்கிறது. தான் உதவி செய்கிறேங்கிறது உதவியை சொல்கிறதுக்காக அல்ல, தான் செய்கிறேங்கிறத அதிகமாக வெளிவிடுறதுக்காக தான் அந்த தயாளத்தை குறித்து பிரசித்தப்படுத்தி கொண்டு இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், இந்த ஆயக்காரனை போல் நாம் நம்முடைய இருதயத்தில் ஆண்டவரை தரிசிக்கிறோம். ஆனால் கண்களை கூட பரலோகத்துக்கு ஏறெடுத்து பார்க்க அவர் துணிவில்லை. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம பாவியான மனுஷங்கள். கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னித்தார், நம்முடைய பாவத்தை கழுவினார், சுத்திகரித்தார் அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தை கொண்டு. ஆனாலும் ஏன் நம்மை பாவிகள் என்று சொல்கிறோம்னா, நாம் எங்கே இருக்கோம்? பரலோகத்தில் இல்லை. நாம் இப்போ எங்கே இருக்கோம்? பூமியில் இருக்கோம். பூமியில் நம்மால் என்ன பண்ண முடியாது? பரிசுத்தமோ நல்லவராகளோ இருக்க முடியாது. ஏசப்பாவே என்று சொல்கிறாரு, என்னை நல்லவன் என்று சொல்வானேன். பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒருவர் தவிர வேறு ஒருத்தரும் நல்லவர் இல்லைன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறான்னா, பூமியில் இருக்கிறப்ப நம்ம உண்டானது பாவத்தில் தான், நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறது பாவத்தில் தான். அனுதினம் பாவம் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிறது. அப்போ அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையால் தப்பித்து தான் கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் என்ன பண்ண முடியாது? பாவமே என்கிட்ட இல்லைன்னு சொன்னால் அதை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் பாவங்க ஆயக்காரன் என்ன சொல்கிறாரு? பாவியாகிய என் மேல் கிருபையாக இரும். அப்போ அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு கடந்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் கூட நம்ம ஜெப வேலையில் இல்லை ஜெப ஆலயங்களில் போய் நம்ம ஜெபிக்கிற போது நமக்கு நாமே முக்கியத்துவம் கொடாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய காரியங்களுக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தர் நம்ம எந்த அளவுக்கு ரட்சித்தா, எப்படிப்பட்ட நம்மை எப்படியாக உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை துதித்து ஸ்தோத்தரித்தோமானால் அது அவருடைய பார்வைக்கு மிகவும் அருமையானதாக காணப்படும். பாருங்கள், மத்தேயு 6வது அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிக்கும்போது நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கணும் என்று அந்த மத்தேயில ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அநேக காரியங்கள் அந்த மலை பிரசங்கத்தில் கொண்டு அதிலிருந்து சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்கள், 1-4 வசனங்கள். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. என்ன சொல்கிறாங்க? நீ தர்மம் செய்கிறது போல் ஆலயங்களில் இருக்கிற யாரும் வீதிகளில் இருக்கிற மாயக்காரர் இவங்களை போல நீ என்ன பண்ணாத? தாரை ஊதாத. அதாவது மைக் செட்டு போட்டு நீ கத்தி கத்தி சொல்லாத, தம்பட்டை அடிக்காத, அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஒரு தர்மத்தை நம்ம செஞ்சிட்டோம், ஒரு நன்மை நற்கிரியை நம்ம செய்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது? அது ரொம்ப பப்ளிசிட்டி பண்ணவே கூடாது. அப்படி ஒரு வேளை நம்ம பூமியில் பப்ளிசிட்டி பண்ணிட்டோம்னா அது பரலோகத்துக்கு போகாது, அது இங்கேயே முடிஞ்சிருச்சு, அதனுடைய பிரதிபலன் இங்கேயே முடிஞ்சிருச்சு. அப்போ நம்ம இதே காரியத்தை நம்ம அந்தரங்கத்தில் ஒருவருக்கும் தெரியாமல் செய்கிற போது அது பூமியில் ஒருவருக்கும் தெரியாது. அது யாருக்கு தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற அந்தரங்கத்தில் இருக்கிற நம்முடைய தேவனுக்கு அது தெரிய வருமா? கீழே பாருங்க, நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதே உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். பாருங்க, அந்த ஜபங்களை குறித்து அநேக காரியங்கள் நம்ம எப்படியெல்லாம் இது தர்மம் செய்கிறதுக்கு, அடுத்தது உபவாசிக்கிறதுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம உபவாசிக்கிற போது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த உபவாசத்தை 4 பேருக்கு
பேருக்கு சொல்கிறோம், சரி அது ஒரு சப்போர்ட்டுக்காக நமக்காக அவங்க ஜெபிப்பாங்கன்னு சொல்லலாம். மற்றபடி என்ன பண்ணுறோம், நம்மளை ரொம்ப டல்லாக காட்டிக்கிறது, நான் உபவாசித்தேன்னு 100க்கு 100 முறைக்கு வந்து அதை சொல்லி காட்டிகிட்டே இருக்கிறது, அப்படியெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. நம்முடைய உபவாசம் யாருக்கு தெரியணுமோ அவருக்கு தெரிஞ்சால் போதும். ஊரில் இருக்கவங்களுக்கோ வெளியில் இருக்கவங்களுக்கோ நண்பர்களுக்கோ உற்றார்களோ உறவினர்களுக்கோ யாருக்கும் அது தெரியணும்னு அவசியமே இல்லை. யாருக்கு தெரியணுமோ அது தெரிஞ்சால் போதும். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்காக நான் வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் மீட்டிங் எல்லாம் போட்டு ஜெபிக்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் நான் வந்து குறை சொல்லலை, நான் அப்படி சொல்ல. இது தனிப்பட்ட ஜெபம், தனிப்பட்ட ஒரு ஜெபத்தை நம்ம ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுறோன்னா அது நமக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கும் மாத்திரம் தெரிஞ்சால் போதும். அதை வந்து என்ன பண்ண வேண்டாம், பப்ளிசிட்டி பண்ண வேண்டாம் தான் நான் சொல்கிறேன். அப்போ நம்முடைய தனிப்பட்ட ஜெபம் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படத்தக்கதாக இருந்தால் மாத்திரம் போதும். சும்மா தெருவில் சந்தியில் அப்படின்னா இந்த இடத்துல அந்த காலங்களில் தெரு சந்தெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ நமக்கு வந்து தெரு சந்தெல்லாம் தேவை கிடையாது, நம்முடைய மொபைல் ஃபோனே போதும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், அதில் ஸ்டேட்டஸாக போடுறோம், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், ஃபாஸ்டிங் இருக்கிறோமா, ஜெபிக்கிறோமா, எல்லா காரியத்தையும் நம்ம அப்டேட் பண்ணுறாங்காட்டிக்கு அதுக்கு ஊர் ஃபுல்லாக என்ன பண்ணுது தெரிய வருகிறது. ஸோ வந்து நம்ம என்ன நம்முடைய உபவாசம் யாருக்கு தெரியணுமோ அவருக்கு தெரிந்தால் மாத்திரம் போதும். நாம் ஏன் ஸ்டேட்டஸில் போடுறோன்னா அந்த உபவாச ஜெபத்தில் யாராவது முடிந்தவர்கள் கலந்து கொள்ளுவாங்கன்னு போடுறோம், அவ்வளோதான். மற்றபடி சோகமான இந்த ஸ்டில் எடுத்து போடுறதோ இல்லை ரொம்ப டல்லாக இருக்கிறதோ, ஏன் டல்லாக இருக்கீங்கன்னு கேட்டால் இல்லை நான் ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்தேன், அப்படியெல்லாம் வந்து அதுதான் அந்த காரியங்கள் எல்லாம் தான் நம்ம என்ன வேண்டாம், அதை கூடுமான வரைக்கும் நம்ம அந்த அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் என்ன பண்ணலாம், தவிர்த்து கொள்வது நமக்கு நன்றாக இருக்கும். நீயும் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். பாருங்க, முதலாவது தர்மத்தை குறித்து பார்த்தோம், இரண்டாவது ஜெபத்தை குறித்து பார்த்தோம். இப்போ ஜெபமும் எப்படி பண்ணணும், அந்த ரங்கத்துக்குள்ளே நம்ம வந்து ஒரு ரூம்குள்ளே வந்து கதவை பூட்டிடணும். அப்புறம் நம்ம இந்த பில்டிங்கு நம்ம ரூம் கதவை மாத்திரமல்ல நம்முடைய இருதயத்தின் கதவை கூட பூட்டிக்கணும். ஏன் பூட்டிக்கணும்னா உலக காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்காதபடிக்கு. நம்ம ஜெபிக்கணும்னா நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற போது நமக்கு என்ன நினப்பு வரும், அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோமா இல்லையா, பாலை ஆஃப் பண்ணி இறக்கிட்டோமா இல்லையா, இல்லை வந்து இது வச்சுருக்கோமே அது முடிச்சிருச்சா இல்லையா, அந்த மாதிரி பல சிந்தனைகள் நம்முடைய இருதயத்தை வந்து என்ன பண்ணும், அது அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, முழு மனதோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு நம்மளால் ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்னது, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆராதிக்கணும், அவரை தொழுது கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முழு பலன் முழு ஆத்மாவோடு நம்ம தொழுது கொள்ள வேண்டுமானால் முதலாவது நம்முடைய இருதயத்தின் அறை கதவை நம்ம பூட்டிக்கணும். வெளி காரியங்கள் உள்ளே வராதபடிக்கு அது வந்து என்ன பண்ணணும், பூட்டி கொள்ளணும். உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி. அப்போ இந்த கதவுக்கு வெளியில் தான் உலகம் இருக்குது. அப்போ அந்த இருதயத்துக்குள்ளே இப்போ யார் இருக்கா, நம்முடைய பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரம்தான் இருக்கார். இப்போ அவரை நோக்கி நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அவரை மாத்திரம் பார்த்து தான் ஜெபிக்கணும். அப்போ அந்த உலக காரியங்கள் எதுவும் நம்மளை வந்து என்ன பண்ணாது, டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா நம்ம இப்போ கதவை பூட்டியிருக்கோம், அது உள்ளே வர முடியாது. அதே போல தான் இப்போ நம்ம பூட்டின வீட்டுக்குள்ளே யாராவது உள்ளே வர முடியுமா, முடியாது. அதே மாதிரி தான் அப்போ நம்ம முதலாவது ஜெபத்துக்குள்ளே வருகிற போது நம்மை நாமே சுத்திகரித்து கொண்டு நம்முடைய அறை கதவை இருதயத்தின் கதவை நம்ம என்ன பண்ணிக்கணும், உலக காரியங்களுக்கு பூட்டிட்டு கர்த்தருக்கு திறந்து கொடுக்கணும். அவர் நமக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு திறந்து கொடுக்கணும். அவர் நம்மோடு பேச, நாம் அவரோடு பேச, அந்த காரியங்கள் நடைபெற நம்ம திறந்து கொடுக்கணும். பாருங்கள், மூன்றாவது என்ன சொல்லியிருக்கு, அன்றியும் அடுத்ததை பாருங்கள், அவர்களை போல 7வது வசனத்தை பாருங்கள்,
அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இப்போ ஒரு ஜெபத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னா, நீங்கள் ஜெபத்தில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சும்மா அதாவது என்ன ரொம்ப லென்த்தாக பல காரியங்களை சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்கிறது, அப்புறம் பல வருடங்களுக்கு முன்பாக நடந்த காரியங்களை எல்லாம் சொல்கிறது. அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப வீண் வார்த்தைகள் அதிகமான வசனிப்பினால் சொன்னால் 1 மணி நேரம் ஜெபிச்சிருக்கோம்னா கர்த்தர் அதை கேட்டுருவான்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. 1 மணி நேரத்தில் சொன்னதை எத்தனை வாட்டி திரும்பி திரும்பி சொன்னோங்கிறத நம்மளே கவனித்து பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒரே காரியத்தை தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், திரும்ப திரும்ப வேறு வேறு மாடுலேஷனில் நம்ம சொல்லியிருந்திருப்போம். அப்போ வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்க. எது தேவை, எலியா என்பவர் என்ன பண்ணார், கருத்தோடு ஜெபம் பண்ணினார். அந்த மலை வரணும், நிற்கணும், அதை கருத்தோடு ஜெபம் பண்ணிட்டார். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அப்போ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணுமா, கருத்தாக இருக்கணும். அதில் ஒரு பெசகு இருக்கக்கூடாது. சும்மா வள நிறைய காரியங்களை இழுத்து போட்டு நம்ம இது பண்ணுறதுனால நம்ம அதிக நேரம் ஜெபிக்கிறோம், இல்லை ஜெப வீராங்கனை அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அதில் பிரயோஜனம் இல்லைன்னு ஏசப்பா சொல்கிறாரு. டீசெண்டாக, லிமிட்டாக, கருத்தோட அழகாக ஜெபிக்கணும், ஆனால் நேர்த்தியாக ஜெபிக்கணும். அப்போ அந்த வரிகள் சுருக்கமாக இருந்தாலும் அந்த ஜெப நேரம் அதிகமாக ஆகும். எப்படி அதுனா, ஆவியானவர் நம்மை அதுக்குள்ளே நடத்துவார். வீணான காரியங்களை எடுத்து போட்டு கர்த்தரோட இசைப்படணும். ஒன்றிணைந்து நம்ம அந்த ஜெபிக்கிற போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். பாருங்கள், அடுத்ததான் நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் சொல்லியிருக்கார், என்னென்ன காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் என்பதை. இதுதான் நம்ம என்ன பண்ணணும் இந்த நாளில் நம்ம பார்த்தோம். நம்முடைய எப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒருத்தர் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய சுய காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தம்பட்ட அடிக்கக்கூடாது, பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது. கர்த்தர் நமக்கு என்ன செய்தார் அதை சொல்லணும், கர்த்தர் எப்படி நடத்துகிறார் அதை சொல்லலாம். அவைகளெல்லாம் சாட்சி. அப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நான் பேசுகிறேன், நான் என்ன சொல்லுவேன், நான் இங்கே போனேன், இங்கே நடந்தேன், இங்கே வந்தேன், ஏறினேன், இறங்கினேன், நான் உதவி செஞ்சேன், நான் தான் அவங்கள காப்பாற்றினேன், நான் அவங்களுக்கு இதை பண்ணேன், அதை பண்ணேன். அப்போ நான் தான் இந்த இடத்துல வருது. இதுதான் நம்மளுடைய காரியங்களை நம்ம பப்ளிசிட்டி பண்ணுறது. அப்போ நம்ம இதை சாட்சியாக எப்படி சொல்லணும்னா, கர்த்தர் என்ன நடத்தினார், கர்த்தருடைய கிருபையினால் இவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது, கர்த்தர் அதை ஒரு லாஸ்ட் மினிட்ல முடிக்கிறப்ப இவைகள்லாம் செய்யறதுக்கு கர்த்தர் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்காரு. இது எப்படி இருக்குது, நான் 10 வாட்டி நம்ம அது சொல்கிறது எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி தான் நம்முடைய காரியங்களோ, நாமே வெளிப்படுத்துகிற காரியங்களோ, இல்லை நம்ம ஜெபிக்கிற காரியங்களோ, அந்த பரிசெயர் போல் நம்ம அந்த ஜெபிக்கிற காரியங்களோ நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அறை வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறவங்களா இருக்கணும், நமக்குள்ளே கர்த்தருக்குள்ளே ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அந்த ஆயக்காரனை போல் நம்ம துணிகரமாக இராதபடிக்கு நம்மளை வார்த்தைகளை சுருக்கி நேர்த்தியாக ஜெபிக்கிறவங்களாம் நம்ம காணப்படணும். பாருங்கள், அடுத்தது நம்ம இங்கே என்ன பார்த்துருக்கோம், மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை குறித்து பிரசித்தப்படுத்துவாங்க. அப்போ அதனுடைய 2வது தொடர்ச்சி அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். 20வது அதிகாரம் 6வது வசனத்தில் 2வது தொடர்ச்சி என்ன சொல்லப்பட்டிருக்கு, உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது எல்லாருமே தங்களை குறித்து பிரபலமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் இவ்வளோலாம் செய்கிறேன், நல்லது செய்கிறேன், அநேகருக்கு பல காரியங்கள் நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க. அது கர்த்தருடைய கிருபையில் நல்லா இன்னும் அதிகமாக அவங்க ஜனங்களுக்கு செய்யணும், அதெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் செய்கிறவங்கள உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார். எல்லாருமே நன்மை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அவர்களுக்குள்ள உண்மையான மனுஷன் ஒருத்தர் இருக்கிறாங்கல்ல. அப்போ அந்த இடத்துல உண்மையான மனுஷன்னு சொல்லப்படுகிற போது அந்த இடத்துல ஒரு பொய்யான மனுஷனும் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். அப்போ பாருங்கள், ஒருத்தங்க நற்கிரிகள் செய்வதனால அவர்கள் நல்லவர்கள் அல்ல. அவங்க தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் நல்லவர்களாக இருக்க முடியும். வெறுமையே நன்மை செய்கிறவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு முகம் இருக்கும். அவர்களுடைய ஆவிக்குரிய காரியத்தையும் அவர்களுடைய மாமிசத்துக்குரிய காரியத்தையும் நம்ம ஒரு தராசில் வைத்து பார்த்தா அது 2 ஈவனாக வராது. அவங்க வெளியில் காட்டிக்கிறது ஒரு முகமாக இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க இருதயமும் பல காரியங்களில் நிரம்பப்பட்டிருக்கும்.
அது யார் கண்டுபிடிக்க முடியும்? கர்த்தர் ஒருவர் தவிர உள்ளான மனுஷனை அறிய ஒருவராலும் முடியாது. நம்ம வாயினால் என்ன சொல்கிறோமோ, கிரியைகளினால் என்ன செய்கிறோமோ, இதை வைத்து தான் சிலர் நம்ம எடை போடுறாங்க. இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க ரொம்ப கெட்டவங்க, இவங்க தீமையானவங்க அப்படின்னு எதை அவங்க பார்த்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா, வெளிப்படையாய் நம்ம செய்கிற கிரியைகள், வெளிப்படையான பேச்சுக்கள், நம்முடைய நடை உடை பாவனைகள், இவைகளை கொண்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மை குறித்து ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க. ஆனால் உள்ளத்தை குறித்து அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ உள்ளத்தை அறிந்திருக்கிறவர் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் உள்ளத்தை அறிந்து நம்ம ஒரு தராசில் வைத்து மாமிசத்தையும் ஆவியையும் வச்சா, மாமிசமும் ஆவி என்ன பண்ணாது, ஒரு ஈவனாக அந்த தராசில் வராது. ஏதாவது ஒன்று உயர்ந்து தாழ்ந்து தான் நிற்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு கீழே ஒரு 3 காரியங்களை சொல்கிறாங்க. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பாங்க. இப்போ முதலாவது நீதிமானை குறித்து சொல்கிறாங்க. யாரெல்லாம் நீதிமானாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மோசே நீதிமானாக இருக்கலாங்க, கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தார். அதுக்கப்புறம் தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவராக இருந்தார். இப்படி பல நம்முடைய வேதாமத்தில் பல கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையுள்ளவர்களாக இருக்காங்க, பணிவிடை ஆவியுள்ளவர்களாக இருக்காங்க. இப்படி பல காரியங்கள் இருக்குது. ஆனால் அவர்களையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, அவர்களும் இந்த பூமியில் தான் வாழ்ந்தாங்க, அவர்களும் இந்த ஜனங்கள் மத்தியில் தான் வாழ்ந்தாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணலை, இந்த ஜனங்களால், இந்த பூமியால், இந்த உலகத்தால் தங்களை கரைப்படுத்தி கொள்ளாமல் காத்து கொண்டாங்க. அப்போ அவங்களால அந்த காரியங்கள் செய்ய முடிந்தது அப்படின்னா, நம்மால் கர்த்தருடைய கிருபையினால் நம்மையும் கரைப்படுத்தி கொள்ளாமல் நம்ம என்ன பண்ண முடியும், காத்து கொள்ள முடியும். அதற்கு யார் தேவை? கர்த்தருடைய உதவி நமக்கு தேவையாக இருக்கிறது. பாருங்க, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். இப்போ கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் உத்தமத்தில் தன்னை காத்து கொண்டார். அவருடைய சந்ததிகளும், ஈசாக்காகட்டும் யாக்கோபாகட்டும், அவருடைய சந்ததிகளும் கர்த்தருக்குள்ளே உண்மையாக தான் வந்தாங்க. இப்போ பாருங்கள், அநேக இந்த காலங்களில் ஊழியம் செய்கிறவங்களாகட்டும் யாராகட்டும், தகப்பன் ஊழியத்தை ஆரம்பிக்கிற போது ஒன்றும் இல்லாமல் ஒரு ஊழிய பாதையில் வர்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஊழியத்தை ரொம்ப பெரும் பாடுகள் பட்டு அந்த ஊழியத்தை ஸ்தாபிக்கிறாங்க. ரொம்ப வெயில், மழை, காற்று, புயல்னு இல்லாமல் நல்லா நடந்து ஓடி ஊழியம் செய்கிறாங்க. ஒரு ஆத்துமாக்களை கற்பவேதனைப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, அவர்களை ஒன்றிணைக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிற பட்சத்தில் 4 பேரையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஊழியக்காரங்க ஒரு சபையில் ஒரு 100 பேரை வச்சிருக்காருன்னா, அந்த 100 பேரையும் அவர் என்ன பண்ணுறாரு, கர்த்தருக்குள்ளாக திருப்திப்படுத்தி நடத்தி கொண்டு போகிறார். அப்படி அவங்க கஷ்டப்பட்டு பெற்று எடுத்த அந்த பிள்ளைகள் தான் அவங்க விசுவாசிங்க. இப்போ அந்த ஊழியக்காரு அவருடைய ஓட்டத்தை நன்றாகத்தான் ஓடி இருக்கிறாரு. ஆனால் அவங்க பிள்ளைகள் வருகிற போது அவர்களால் இப்போ ஏற்கனவே பெற்று வைத்திருக்கிற அந்த பிள்ளைகளை தான் இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, நடத்துகிறாங்க. வருங்காலத்தில் அவங்களும் நிறையா ஆத்துமாக்களை சம்பாதிப்பாங்க, சந்திப்பாங்க இல்லைங்கள. ஆனால் அந்த ஒரு பேஸ் அப்படிங்கிறது, அந்த அடித்தளம் போட்டால் தான் அது மேலே நம்ம என்ன பண்ண முடியும், வீடு கட்ட முடியும். அப்போ அந்த அடித்தளத்தை போடுகிறது எவ்வளவு முக்கியமான காரியம் பாருங்கள். அப்போ அந்த அடித்தளத்தை போடுகிற போது அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அவருடைய விசுவாசம் எப்படி இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அந்த விசுவாசமும் அடுத்து வருகிற அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்குமா அப்படின்னா இருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு இறங்கி, இந்த அளவுக்கு வேதனையோட, இந்த அளவுக்கு அது இருக்குமா அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா ஒரு ஆத்துமாவையும் அவங்க போய் சந்தித்து பேசி ஆரம்ப நிலையிலிருந்து அவங்க கூட்டிகிட்டு சபையில் சேர்த்து அவங்கள நிலைத்து நிற்க வைக்க பண்ணுகிறது ஒரு பெரிய காரியம். ஆனால் இருக்கிறவங்களுக்கு போதிக்கலாம், இருக்கிறவங்களுக்கு ஜெபிக்கலாம், அதெல்லாம் வேற. ஒருத்தங்களை புதுசாக அழைச்சிட்டு அவங்கள இங்கே தக்க வைக்கிறது பாருங்கள், அது ஒரு பெரிய காரியம். அப்படி தான் இப்போ முற்பிதாக்கள் எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அவங்க பிள்ளைகள் எல்லாம் வருகிற போது அப்படியே எல்லா காரியங்களும் என்ன ஆகுது, மறைந்து மறைந்து போகிறது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பார்த்தோம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இப்போ ஆபிரகாம் கிட்ட இருந்து அந்த விசுவாசம், அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யாருக்கு வந்துச்சு, ஈசாக்குக்கு வந்துச்சு. ஈசாக்கு இடத்துலேருந்து
யாக்கோபுக்கும் வந்துச்சு. யாக்கோபு இடத்துல தான் அவங்க பிள்ளைகளுக்கும் போயிருக்கலாம். ஆனால் பல காரியங்களை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ பாருங்கள், ஆசாரியர்கள் அப்படின்னு இருந்தாங்க. மோசே இருந்தார், அப்புறம் ஆரோன் இருந்தார். அவங்க பிள்ளைங்க அந்த ஆசாரிய ஊழியத்தில் எந்த அளவுக்கு இருந்தாங்க. இப்போ பாருங்கள், ஏலி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் நியாயம் விசாரிச்சுட்டு இருந்தார். ஆனால் ஏலியின் பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க? கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருந்தாங்க? ஆகாதவர்களாக இருந்தாங்க. இப்படி தான், அதாவது பெற்றோர்கள் நல்லா இருக்காங்க, அவங்க பிள்ளைகள் என்ன பண்ணிடுறாங்க? சில நேரங்களில் இடறி போயிடுறாங்க. அப்படி தான் தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக பயங்கரமாக இருந்தார், பயங்கர விசுவாசத்தில் இருந்தார். கர்த்தருக்கு தன் ஜீவனை கொடுக்கக்கூடிய, கர்த்தருக்காக தன் ஜீவனை கொடுக்கறதுக்கு துணிகரமாக அப்படிப்பட்டவராக இருந்தார் தாவீது ராஜா. அவர் அவ்வளவு நேசித்தார் ஆண்டவரை. ஆனால் அவருடைய குமாரன் தான் சாலமோன் ராஜா. அவரும் கர்த்தர் அவரை நேசித்தார். கர்த்தர் அவருக்கு பெயரை கொடுத்தார், நேசித்த பிள்ளை தான். ஆனால் பாருங்கள், அவருடைய காலங்கள் கடந்து போக என்ன நடந்தது? அவர் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை எல்லாம் செய்தார். நம்ம இன்றைக்கும் ஒரு கேள்வி நமக்கு வரும், ஒருவேளை சாலமோன் ராஜா பரலோகம் போயிருக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருடைய கிரியைகள் அப்படிப்பட்டவைகளாக இருந்தது. அதான் பாருங்கள், இப்போ நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடி அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போ பாருங்கள், இதைத்தான் அந்த கிருபை குறித்து நான் இப்போ முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, இந்த கிருபை தான். அதாவது கர்த்தர் தம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபையை கொடுத்தார். பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து. இதுதான் நான் சொல்ல வந்தது. கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறது பெருசு கிடையாது, அந்த கிருபையை காத்து கொள்ளுகிறது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், சாலமோனுக்கும் அந்த கிருபை கிடைத்தது. இப்போ தாவீதின் நிமித்தம் சாலமோனுக்கும் அந்த கிருபை கிடைத்தது. அவரும் கர்த்தருடைய வழியில் நல்லா தான் நடந்து வந்துட்டு இருந்தார். அவருடைய மனைவிகளால் அவர் என்ன பண்ணார்? திசை திருப்பப்பட்டார், விக்கிரகங்களை தொழுது கொண்டார், தோப்புகளை உருவாக்கினவராக இருந்தார். பாருங்கள், அந்த கிருபையை காத்து கொள்ள முடியல. அதுதான், கிருபையை பெற்றுக்கொள்வது கடினமாக இருந்தாலும் அந்த கிருபையை காத்து கொள்வது அதிலும் அதிக கடினமாக இருக்கும். ஏன்னா பாருங்கள், அந்த கிருபையை நம்ம அந்த காத்து கொள்ளுவதுங்கிறது தான் நம்மளுடைய ஃபியூச்சரே. நம்ம அந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு நடந்து கொண்டே இருந்தால் மாத்திரம்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியானவர்களாக நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு போக முடியும். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அந்த கிருபையை காத்து கொள்ளலைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கிருபை இருக்கலாம், ஆனால் அதை நம்ம என்ன பண்ண முடியாது? கிளைம் பண்ணி நம்ம அதை ரெஃப்ரெஷ் பண்ணாமையே நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதை இழந்து போயிடுவோம், நம்முடைய ராஜ்யத்தை நம்ம இழந்து போயிடுவோம். அவர் சொல்கிறார் பாருங்க, கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடி அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். அப்போ பாருங்க, கர்த்தர் முன்னாடி தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார் இல்லைங்களா? அவர் என்ன சொன்னார்? நான் என்னாலும் உமக்கு ஒரு சிங்காசனத்தை வைத்திருப்பேன், உன்னுடைய குமாரன் அதில் என்னாலும் வீற்றிருப்பேன், ஒரு ராஜசனம் எப்போது இருக்குன்னு சொன்னார். அதை இன்னைக்கு நிறைவேற்றிட்டு தான் வர்றாரு. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு? என்னுடைய கட்டளைகளின்படி செய்தால் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ நீதிமொழிகளில் பார்த்தது போல் 20வது அதிகாரம், நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பாங்க. இப்போ எப்படி தாவீது தன் உத்தமத்திலே நடந்தாரோ அந்த கிருபை தான் சாலமோனை சூழ்ந்து கொண்டது. சாலமோன் பாக்கியவான்களாக இருந்தாங்க. ஆனால் அந்த சாலமோன் அந்த கிருபையை தக்க வைத்து கொள்ளலை. இப்போ தாவீது தக்க வைத்து கொண்டது போல் சாலமோன் என்ன பண்ணலை? தக்க வைத்து கொள்ளலை. இப்போ பாருங்கள், நிறைய பேர் நம்ம உலகத்தில் என்ன சொல்லுவோம்? பெற்றவங்க செய்த அதனுடைய ஆசீர்வாதமும் அதனுடைய பலன் தான் அவங்க குடும்பத்தை இன்றைக்கி காத்துட்டு வருது, தாங்கிட்டு வருது, நடத்திட்டு வருதுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த பிளஸ்ஸிங் தான். அப்போ இவங்க பிளஸ்ஸிங்காக இல்லை, அவங்க பேரண்ட்ஸோடைய பிளஸ்ஸிங்கை இவங்களை என்ன பண்ணுது? காத்து கொண்டு வருகிறது. அதுதான் என்ன சொல்லுது? அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க அந்த உத்தமத்தில் நடக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ஒரு கொஷினாக வருது.
பிளஸ்ஸிங் இருக்குது, பட் அந்த அவங்களுடைய கிரியைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அது அநேக இடத்துல அப்படிப்பட்ட எந்த காரியங்களுமே இல்லை. நம்ம வேதத்துலேயும் பார்க்கலாம், நம்ம இப்போ நம்முடைய நாட்களிலும் நம்முடைய தேசத்திலையும் நம்ம இப்போ அப்படி பார்த்து கொண்டு வருகிறோம். எல்லாம் ஆதி காலத்தில் இருந்தவர்களைப் போல இப்போ யாருமே இல்லை. எல்லாம் இப்போ அடுத்தடுத்த தலைமுறைகள் வருகிற போது அந்தந்த அட்வான்டேஜஸ் அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ, எப்படி வசதிகளோ, வாய்ப்புகளோ எப்படி அப்படியெல்லாம் மாறி போயிடுது. ஆனால் அந்த ஊழியம் ஆரம்ப காலத்தில் இருந்தது போல் இப்போ இருக்கான்னு பார்த்தா ஒரு துளி கூட கிடையாது. இப்போ டோட்டலாக வேறையாக இருக்குது. அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், நியாயஸ்தானத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான். இப்போ அடுத்ததா நம்ம ராஜாவை குறித்து பார்க்கிறோம். முதலாவது நீதிமானை குறித்து பார்த்தோம், இப்போ ராஜாவை குறித்து பார்க்கிறோம். இப்போ ராஜா எப்படி இருக்கணும்னா வல்லமையோடு இருக்கணும், வல்லமை நிறைந்த அதிகாரம் நிறைந்தவராய் காணப்படணும். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற போது அவர் ஒரு பார்வை பார்த்தாலே போதும், அவங்களுக்கு நியாய தீர்ப்பே கிடச்சிடும். அப்போ அந்த பார்வையில் தான் அந்த இரக்கமும் இல்லை தண்டனையா அப்படிங்கிறது நியமித்து இருக்கிறது. இப்போ எஸ்தர் ராஜாத்தி என்ன சொல்கிறாங்க, ஒரு கட்டத்தில் அவர் என்னை கூப்பிடலை, ஆனாலும் அவர் கூப்பிடாமல் அவருடைய சமூகத்தில் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஆனாலும் நான் என்ன பண்ணுறேன், துணிந்து கர்த்தருடைய தைரியத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, கடந்து போகிறாங்க. அப்போ ராஜாவினுடைய அந்த செங்கோல் அவங்களுக்கு கிருபையாக இறங்குறதுனால தான் அவங்க அந்த இடத்துல பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்படி தான் பாருங்கள், ராஜா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற போது அவருக்கு அதிக வல்லமை இருக்கும், அதிகாரம் நிறைந்தவராய் காணப்படுவார். அப்போ நாமளும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்று கர்த்தர் நம்மை குறித்து சொல்லியிருக்கா. அப்போ நமக்கும் அந்த அதிகாரம் இருக்குது. அப்போ நமக்கு எதிராக வருகிற எல்லா பொல்லாப்புகளையும் நம்ம என்ன பண்ணலாம், முறியடிக்கலாம். நம்முடைய பார்வையினால் முறியடிக்கலாம்னா நம்ம சும்மா பார்க்கறதுனால இல்லை, நம்முடைய பார்வையில் இருக்கிற கர்த்தருடைய வல்லமையினால் முறியடிக்கலாம். அப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாரு, தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான். ராஜாவுக்கு விரோதமாக யாரும் பேச முடியாது, ஒரு வார்த்தை அந்த இடத்துல பேச முடியாது, யாரும் நிற்க முடியாது. பாருங்கள், தாவீதை குறித்து நம்ம ராஜாவாக இருக்கும்போது 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்று கேட்கிறார். இப்போ பாருங்கள், தாவீது ராஜா அவரும் அவரோட கூட இருந்தவங்கெல்லாம் ஓடிட்டே இருக்காங்க. ஏன் ஓடுறாங்கன்னா, சவுல் ராஜா என்ன பண்ணுறாரு, அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல சவுல் ராஜாவும் அவங்க கூட வந்தவங்கெல்லாம் இளைப்பாரி கொண்டு இருக்கிறாங்க. தாவீது ராஜா என்ன பண்ணுறாங்க, கடந்து வர்றாங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ மட்டும் தாவீது ராஜா நினச்சிருந்தாருன்னா சவுல் ராஜாவை என்ன பண்ணியிருந்திருக்கலாம், குத்தி கொண்டு போட்டிருந்திருக்கலாம். ஆனால் அவர் அந்த மாதிரி செய்யலை. ஆனால் தாவீதனுடைய கூட இருந்த அந்த அவருடைய சேவகர்கள், அவர் அபிசாய் என்ன சொல்கிறாரு, இப்போது நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், நான் போய் 2 குத்தெல்லாம் இல்லை, ஒரே குத்தில் உருவ குத்திட்டு வந்துடுறேன். எப்படி யாகேல் அந்த சிசேராவை ஒரே குத்தி தரையோட அந்த ஆணி போய் தரையில் பதிஞ்ச மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, 2 குத்தெல்லாம் எடுத்தெல்லாம் குத்துறதில்ல, ஒரே குத்தில் உருவ குத்திடல அப்படி சொல்கிறார். ஒரு வார்த்தைக்கு தான் அந்த அபிசாய் அவங்க என்ன பண்ணுறாரு, காத்து கொண்டு நிற்கிறார். ஆனாலும் தாவீது என்ன சொல்கிறாரு, தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொல்கிறார். அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நான் எப்படி போய் அவர் மேலே கையை போட முடியும்? அவர் மேலே கையை போட்டால் அது யார் மேலே, கர்த்தர் மேலே கையை போடுகிறது போல். ஏன்னா கர்த்தருடைய அபிஷேகம் அவர் மேலே இருக்குது. ஆனால் கர்த்தர் அவரை புறம்பே தள்ளிட்டார். ஆனாலும் தாவீது என்ன பண்ணுறாரு, அந்த தன் உத்தமத்திலே நிற்கிறாரு, கர்த்தருடைய உத்தமத்தில் அவர் நிற்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, அவர் மேலே கையை போடாதன்றாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து, ஒருவேளை கர்த்தரே அவர் அடிக்கலாம், அல்லது அவருடைய காலம் இல்லை முதிர் வயதாக வந்துடலாம், அல்லது காலம் மறிக்கலாம், அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் மாண்டால் ஒழிய, அதாவது 3 ஆப்ஷனு. ஒன்றா கர்த்தரை அடித்து அவரை கொல்லலாம், இல்லையா அவர் வயசாகி நல்ல மூப்பு அப்புறம் அவர் இறந்து போகலாம், அப்படியே இல்லையா யுத்தத்துக்கு போய் அங்கே மரித்து போகலாம். இப்படி அந்த இயற்கையான மரணம் அவர் மரித்து போகலாம். ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், ஒருபோதும் அவரை கொல்லுவதற்கு என் கையை போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. தன் உத்தமத்தில் அவர் நிற்கிறார்.
அப்போ பாருங்கள், தாவீது ராஜா எந்த அளவுக்கு தன் உத்தமத்தில் நிற்கிறார் பாருங்கள். அடுத்ததாக பாருங்கள், 2 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் 5வது வசனம் பாருங்கள். அவங்க இந்த சிமேயு என்கிறவர் தாவீது ராஜாவை என்ன பண்ணுறாரு, தூஷித்து கொண்டே வருகிறார். அப்படி தூஷித்துட்டே வர்றப்ப அந்த இடத்துலையும் என்ன பண்ணுறாரு, இங்கே பாருங்கள், தாவீது பகுரீம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயு என்பவன் என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து அவள் கற்களை எல்லாம் எரிந்து தாவீதின் மேலேயும் அவனுடைய மனுஷர்கள் மேலேயும் வீசி எரிஞ்சிட்டு, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி வந்துக்கிட்டே இருக்கிற போது அங்கே அபிசாய் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் ராஜாவை பார்க்குறாரு. இப்போ முன்னாடி ஒரு இடத்துல சவுல் ராஜாவை கொலை பண்ணுறதுக்கு அபிசாய் கேட்குறாரு. இப்போ மறுபடியும் அபிசாய் என்ன சொல்கிறாரு, அந்த செத்த நாயை ராஜாவாகிய ஆண்டவன் தூஷிப்பானே, நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்று மறுபடியும் ஒரு பர்மிஷன் கேட்குறாரு. இப்போ மறுபடியும் தாவீது என்ன சொல்கிறாரு அபிசாய் கிட்ட, செருயாவின் குமாரனே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? இப்போ கர்த்தருடைய பர்மிஷன் இல்லாமல் அவர் இதை செய்ய முடியாது. ஒருவேளை தூஷிக்கிறதுனா தூஷிக்கட்டும், உனக்கு எனக்கு என்னப்பா பிரச்சனை, ஏன் எப்போ பாரு நான் இவனை வெட்டட்டுமா அவனை வெட்டட்டுமா நீங்கள் கேள்வி கேட்டுகிட்டே வர்றீங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, கேட்கிறவராக இருக்கிறாரு. எல்லா நேரத்திலும் தாவீது தன் உத்தமத்தில் இருக்கிறாரு. அதாவது ராஜாவாக இருக்கிற போதும் சரி, அவர் ஒரு ஆடு மேய்க்கிறவராக இருக்கும்போதும் சரி, தன்னுடைய சேவர்களுக்கும் சரி, தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய மனைவிமார்களுக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா காரியத்திலும் நன்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனாலும் எந்த இடத்திலும் அவர் என்ன பண்ணல, அந்த 2 இடங்களை தவிர அவர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யவே இல்லை. ஆனால் பாருங்க, அவருடைய குமாரனான சாலமோன் ராஜா ஆரம்பத்தில் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தார், நல்லா ஞானம் உள்ளவராக இருந்தார், நடந்தார், எல்லாம் செய்தார். ஆனாலும் மனைவிகள்னு வருகிற போது என்ன நடந்துச்சு, அநேக காரியங்கள் அவரை விட்டு விலகி போயிட்டாரு. பாருங்க, இதுதான் அந்த கிருபையை காத்து கொள்ளுகிறது. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம் அந்த நீதிமொழிகளில், அடுத்ததான் என்ன பண்ணுறோம், தன் இருதயத்தை சுத்தமானேன், என் பாவம் வர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார் என்று 3வது ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், பரிசுத்தவான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பரிசுத்தவான் தான் பாவம் இல்லாமல் இருக்கிறவங்க இல்லையா. அப்போ பாருங்கள், முதலாவது நம்ம என்ன பண்ணோம், நீதிமானை குறித்து பார்த்தோம், அதுக்கப்புறம் ராஜாவை குறித்து பார்த்தோம். இப்போ ஒரு பரிசுத்தமான மனுஷனை குறித்து பார்க்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு, என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், பாவம் வர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? அப்படி ஒருவராலும் இந்த பூமியில் சொல்ல முடியுமா அப்படின்னு என்ன பண்ணுறாரு, சாலமோன் ராஜா அந்த நீதிமொழிகளில் கேட்குறாரு, எழுதியிருக்கிறாரு. யாரால இப்படி சொல்ல முடியும் பாருங்கள், யோவான் 8வது அதிகாரம் 46வது வசனம், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? இப்போ அங்கே என்கிட்ட பாவம் இல்லைன்னு யார் சொல்ல முடியும் அப்படின்னு ஏன்னா நம்ம நீதிமொழிகளில் பார்க்குறோம். யோவானில் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? அப்போ பாருங்கள், வித்தியாசம் தெரியுதா? அப்போ அவர் பாவம் இல்லாத தேவன். அப்போ ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவர் ஒரு பாவின்னு சொல்லி அவர் மேலே குற்றம் சுமத்துறாங்க, அவரை சிலுவையில் அறையிறதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அப்போ அவர் என்ன கேட்குறாரு, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் முதலாவது சொல்லட்டும், வாங்க முன்னாடி சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இப்படி நம்ம போய் நின்று கேட்க முடியுமா? யார் முன்பாக நின்று நீங்கள் யாராவது நான் பாவியே இல்லை, நான் பரிசுத்தவான்னு உங்களால் சொல்ல முடியுமானா யாராவது சொல்லுவாங்களா? ஒருவேளை நம்ம கிட்டத்தட்ட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படி நடந்து வந்திருந்தா கூட மனசாட்சி கூட இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, அதை சொல்ல அவங்களுக்கு மனசு வராது. யாருமே அடுத்தவங்களை புகழ்வதற்கோ இல்லை நீங்கள் ரொம்ப நல்லவர்னு சொல்கிறதுக்கோ மனசு வரவே வராது. ஒரு வேளை நம்ம நல்லவங்களாகவே இருந்தாலுமே கூட அப்படிப்பட்ட இடத்துல நம்ம என்ன பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் அந்த விஷயத்தில் தவறிட்டீங்க, இந்த விஷயத்தில் தவறிட்டீங்கன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? யாருக்கு அந்த தைரியம் இருக்குது? நான் அப்படி எந்த காரியமும் யார் முன்னாடி செய்யவே இல்லையே. அப்போ நம்மளால் அந்த காரியத்தை சொல்ல முடியுமா?
முடியாது. ஆனாலும் நாம் என்ன பண்ணுறோம்? அவரை விசுவாசிக்கிறோம், அவரை பின்பற்றுகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்மால் அந்த வார்த்தையை தைரியமாக சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், என் இருதயத்தை சுத்தமாக்கினேன். யாரால் அப்படி சொல்ல முடியும்? என் இருதயத்தை, நம்முடைய இருதயத்தில் கசப்பு இல்லையா, பொறாமை இல்லையா, எரிச்சல் இல்லையா, கோபம் இல்லையா, அசுத்தம் இல்லையா, விபச்சாரம் இல்லையா? அப்போ எப்படி இருதயத்தை சுத்தமாக்கினேன் என்று சொல்ல முடியும்? அப்படி சொன்னாலே அதுவே ஒரு பாவம்தான். பாருங்கள், 1 யோவான் 1:8 என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்மிலே பாவம் இல்லை என்று சொல்வோமாகில் நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். நம்மிலே பாவம் இல்லை என்று நாம் சொல்வோமானால், பாருங்கள், நமக்கு பாவம் இல்லை என்போமாகில் நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள்ளே இராது. சத்தியம்ங்கிறது என்ன? உண்மை தானே. அப்போ நமக்குள்ளே பாவம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டாலே அந்த இடத்துல என்ன இல்லை? சத்தியம் இல்லை. அப்போ நாம் யார்? நாம் ஒரு பாவிகள் தான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். ஆனால் அதுக்காக பாவிகளே இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம நீதிமான்களாக ஆக்கப்பட்டவங்க. ஒரு கரை படிஞ்சிருக்குன்னா அதுக்கு கழுவி அவங்கள கரை இல்லாமல் ஆக்கியிருக்காங்க. ஆனால் அவங்க கரை இல்லாதவங்கன்னு சொல்லவே முடியாது. ஒரு வாட்டி கரை பட்டாயிருச்சு, அந்த கரவை கழுவி இருக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நம்மள பாவம் இல்லைன்னு சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். என் பாவம் வர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? யாராலையும் அந்த காரியத்தை சொல்லவே முடியாது. என்கிட்ட பாவம் இல்லைப்பா, என்னுடைய பாவத்தை நான் கழுவிட்டேன், துப்புரவா, நான் சுத்தமாக இருக்கிறேன், நான் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கேன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. இப்போ பாருங்கள், நம்ம நீதிமொழிகளில் இந்த 3 காரியங்களை நம்ம வாசித்திருக்கிறோம். முதலாவது நீதிமானை குறித்து நம்ம வாசித்திருக்கிறோம். அந்த நீதிமானுடைய காரியங்கள், தன் உத்தமத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தோம். அடுத்துதான் ஒருத்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, ராஜாவை குறித்து. நியாய சங்கத்தில் உட்கார்ந்துருக்க போது அந்த ராஜாவினுடைய அதிகாரம், அந்த வல்லமை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு. அடுத்ததான் பாருங்கள், என் இருதயத்தை சுத்தமாக்கினேன். இது ஒரு பரிசுத்தமான மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன், அந்த மனுஷன் பரிசுத்தமாக இருக்காரா, பாவமாக இருக்கிறாரா அப்படிங்கிறது வெளிப்படையாக யாருக்கும் தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். கடைசியாக வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். இப்போ நம்ம மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா? முதலாவது, மனுஷர் தங்களுடைய தயாளத்தை அதிகமாக பிரசித்தப்படுத்துவாங்க. வாய் திறந்தாலே தங்களை தாங்களே புகழ்ந்து தங்களுக்கு தாங்களே நியாயத்தை செலுத்தி கொண்டு இருப்பாங்க. இப்போ அப்படிப்பட்டவங்க நல்லவங்க. அப்போ பாருங்கள், என்ன பண்ணிருக்கு, உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்போம்ங்க. எல்லாத்துலேயுமே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கு. அந்த 6லிருந்து அந்த 9 வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு கேள்வி கேட்டிருக்கு. தயாளத்தை பிரசித்தப்படுத்துகிறாங்க, ஆனால் அவர் உண்மை உள்ளவரா கண்டுபிடிக்க முடியுமா? 2வது, நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவங்க பிள்ளைங்க பாக்கியவான்களாக இருப்பாங்க, ஆனால் அந்த பிள்ளைங்க உத்தமத்தில் நடக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. நியாயஸ்தானத்தில் வீற்றிருக்கிற ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான். அப்போ ராஜா அந்த சிதற பண்ணுகிறான்னா அவன் உண்மையாலுமே அது கர்த்தருக்கு முன்பாக அப்படி இருக்கிறாரா, இல்லை தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படி இருக்கிறாரா? அப்போ என்னுடைய இருதயத்தை நான் சுத்தமாக்கிட்டேன், நான் பாவம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வச்சோம்னா, அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தராசு வச்சுருக்காரு, அந்த நியாய தராசு வச்சுருக்காரு. அந்த தராசில் அவர் வைக்கிற போது நம்ம என்ன பண்ணிடும்? அது காட்டி கொடுத்துரும். வெவ்வேறான நிறைக்கல், இந்த இடத்துல 1 கிலோவும் இந்த இடத்துல 1/2 கிலோவும் போட்டால் அது என்ன பண்ணாது? சமமாக இராது. அப்போ ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் தான் இருக்கும். அப்போ நம்முடைய இருதயம், நம்முடைய வெளித்தோற்றமும் நம்முடைய அந்தரங்கமும் எப்படி இருக்குது? நம்முடைய வெளித்தோற்றம் 1 கிலோவாக இருந்துச்சுன்னா அந்தரங்கமும் 1 கிலோவாக இருக்கணும். அப்போ தான் அது என்ன பண்ணும்? சமமாக இருக்கும். ஒரு வேளை கொஞ்சம் மேலே கீழே இருந்துச்சுன்னா அது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானதாக காணப்படும். அப்படி நம்முடைய ஜெப வாழ்க்கையும் சரி, நம்முடைய கிரியைகளும் சரி, கர்த்தருக்கு முன்பாக உள்ளும் புறம்பும் உண்மை உள்ளவங்களாக இருக்கணும். நம்ம வெளியில் எப்படி இருக்கிறோமோ உள்ளேயும் அப்படி தான் இருக்கணும். உள்ளே எப்படி இருக்கிறோமோ அதையே வெளிக்காட்டுகிறவர்களாக இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் நம்ம பிரியமாக இருப்பார். பாருங்கள், அந்த வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பாருங்கள், அந்த 2 கல் வெயிட்லெஸ், ஒன்று வெயிட் ஜாஸ்தி ஒன்று வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா சமமாக இருக்காது. அப்படி தான் அந்த மரக்காலும், அது மேலே ஏதாவது ஒரு பொருள் வைக்கிறோம், ஒன்று தூக்கியும் ஒன்று இறக்கியும் இருந்துச்சுன்னா ஒரு பொருளை நம்ம அங்கே ஸ்டாண்ட் பையாக வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஒரு பக்கம் அது சாஞ்சு. அப்போ ஈவனாக இருந்தால் தான் அது என்ன பண்ணும்? அந்த இடத்துல நின்று
அங்கே நம்ம ஒரு விளக்கே வைக்கிறோம்னா அது மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும். அப்போ நாம் என்ன பண்ணணும், கர்த்தருடைய தராசில் நம்முடைய ஆவியையும் சரி நம்முடைய மாமிசத்தையும் சரி நம்ம ஒன்றாக ஒப்பு கொடுக்கும்போது அது கர்த்தருடைய பார்வையில் ஈவனாக இருக்கணும். அப்போ தான் நம்மால் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்குறவர்களாக காணப்பட முடியும். அப்போ நாம் நான் நன்மை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு போர்வையில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சுய தம்பட்டம் நம்ம அடிச்சுட்டே இருந்தோம்னா அது ஒரு பக்கம் மேலேயும் ஒரு பக்கம் கீழேயுமாக நம்முடைய தராசு காணப்படும். இந்த வேளையில் நம்மை குறித்து நாமே நிதானித்து அறிகிறவர்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய பார்வையில் நாம் பாவிகளாக இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். நான் ஒரு பாவி இல்லைன்னு என் வாயால் நான் அறிக்கையிடுவது ரொம்ப ஈஸியான காரியம்தான். ஆனால் அது கர்த்தர் சொல்லணும், யார் இவர் பாவம் இல்லாதவர், என் பார்வையில் என் மகள் பரிசுத்தமானவள், என் மகன் பரிசுத்தமானவன், நீதிமான் என்று கர்த்தர் நம்மளை சொல்லணும். அதுதான் நமக்கு மேன்மை. நான் பரிசுத்தம் உள்ளவன், நான் மேன்மையானவன், நான் உயர்ந்தவன், நான் ரொம்ப ஹை கிளாஸ் அப்படின்னு நாமே சொல்லிட்டு இருந்தால் அது வேஸ்ட்டு, பிரயோஜனமே கிடையாது. அதுதான் நம்ம அந்த ஊமையில் பார்த்தோம், பரிசேயனும் ஆயக்காரனுடைய ஜெபம். எப்பொழுதுமே நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும், நாமே உயர்த்திட்டு நாமே பெருமை அடிச்சுட்டு அப்படி இருக்கக்கூடாது. ஆயக்காரனை போல பரத்துக்கு கண்களை ஏறெடுக்க துணியாமல் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து நம்முடைய ஜெபம் அந்தரங்கமாக இருக்கணும். நம்முடைய இருதய அரைக்கதவை பூட்டி நம்முடைய சொல்லுகிற வார்த்தை கர்த்தருக்கு மாத்திரம் தெரிந்தால் போதும். ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியணும்னு அவசியமே கிடையாது. எப்பொழுதும் நம்முடைய அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கத்தக்கதாக இருக்கும்படிக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.